மேஷ ராசிய பொறுத்தவரையிலும் இந்த 2026ஆம் ஆண்டு கொஞ்சம் சேலஞ்சிங்கான வருஷமா தான் இருக்கும். கால் வலிக்கும், கால் அடிபடும். கால்ல ஒரு சின்ன பாதிப்பு அப்படிங்கிறது மேஷ ராசிக்காக இருக்கும். முதுகு தண்டுவட பகுதி வலிக்கிறது, பேக் பெயின் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அவங்க வீட்ல ஒரு சிங்க்கு, சாக்கடை, மாடி படிக்கட்டுகள் இடிச்சு கட்டுறது, மாடி கட்டுறது, ஆன்மீக பிரயாணங்கள், அதே மாதிரி இது சனி நீச்சமாகக்கூடிய ராசிங்கிறதையும் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். சனி வராரே அப்படின்னா சனி நீச்சமான சனி. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கடன் வாங்கி செலவு பண்றது, கடன் வாங்கி கடல் தாண்டி போயிட்டு வர்றது, ஒரு உல்லாச பிரயாணம் செய்யறது, ஒரு ஆன்மீக பிரயாணம் செய்துட்டு வர்றது மேஷராசிக்காக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளை பத்தின சின்ன சின்ன கவலைகள் மேஷராசிக்காக இருக்கும். கால் பாகம் கவனமா இருக்கணும். ஈரமான பகுதிகளில் அசால்ட்டா நடக்கக்கூடாது. கொஞ்சம் நடைப்பயிற்சி முக்கியத்துவம் கொடுக்கணும். கொஞ்சம் உடல் அசைவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹனுமன் சுவாமியோட பிரார்த்தனை தான். ஹனுமன் சுவாமியோட கதை சுந்தரகாண்டம், ஹனுமன் சுவாமியினுடைய ஹனுமன் சலீசா மந்திரம் பெரிய அளவுக்கு இவங்களை காப்பாற்றும். நான் காப்பாற்றும் தான் மேஷராசிக்காக சொல்ல முடியும். ஓகே மேம், நீங்க சொல்லுங்க, இந்த 2026 மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு? மேச ராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் பயப்படுவீங்க. இது விரய சனிக்கான காலகட்டங்கள். சுப விரயங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா செஞ்சுக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி விரயஸ்தானத்தில் இருக்கனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அப்படின்றதும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கணும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேலைக்காக மற்ற இதுங்களில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள், வர்த்தகங்கள், தொழிலுக்காக, படிப்புக்காக போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும். தாய் தந்தையரோட ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நல்ல முறையில் நீங்கள் பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். சனி பகவான் வந்திருக்காருன்னா கஷ்டத்தையும் கொடுப்பாரு, சில நல்லது விஷயங்களையும் நடக்கும் அப்படின்ற அமைப்புப்படி குழந்தை பேருக்கான வாய்ப்பும் நல்லா இருக்கும் அப்படின்றது உண்டு. ஆக மொத்தத்தில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் நல்ல விஷயங்களும் மேசராசிக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆண்டு இருக்காங்க.